வணக்கம். திண்டுக்கல்லிருந்து வழக்கறிஞர் வேல்முருகன் உங்களுக்காக. அதாவது இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு திருமணமே ஆகாமல் நீதிமன்றம் மூலமாக ஒரு விவாகரத்து பெற்ற வழக்கை பற்றி சொல்கிறேன் நான். இதில் என்ன அப்படின்னா, எப்படி சார் திருமணமே ஆகலை, அப்புறம் சார் நீதிமன்றம் மூலமாக விவாகரத்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதாவது மாப்பிள்ளை ஃபாரினில் இருக்கார், அமெரிக்காவில் இருக்கார். அவர் இந்தியாவில் பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்த்துமே அவங்களெல்லாம் பேசி முடிச்சிடுறாங்க. பேசி முடிச்சுட்டு சரி கல்யாணத்தை ஒரு 6 மாதத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ண உடனடியாக பொண்ணை கூப்பிட்டுட்டு உடனடியாக அமெரிக்கா போகணும், இதுதான் அவங்களோட பிளான். அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்தியாவுக்கு வந்த உடனேவும் திருமணம் ஆகிறதுக்கு இன்னும் 6 மாதம் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்கனாக்க, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் 2 பேர் திருமணம் நடந்ததா சொல்லி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிஞ்சிடுறாங்க. பதிஞ்சிட்டு அந்த பொண்ணுக்கு வேண்டிய கடவுச்சீட்டிலேருந்து விசாவிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிருக்காங்க. ரெடி பண்ணிக்கிருக்கப்ப ஏதோ ஒரு போதாத காலம் கூட சொல்லலாம். அந்த திருமணம் தடைபட்டுருச்சு. தடைபட்டு போனதுனால கண்டிப்பாக சட்டப்படி இவங்க 2 பேரும் விவாகரத்து வாங்கியே தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. என்ன சார் திருமணமே நடக்கலை, திருமணமே நடக்காமல் எப்படி சார் விவாகரத்து வாங்குறது அப்படின்னா, பத்திரப்பதிவு அலுவலகத்தில் 2 பேர் கணவன் மனைவியே பதிஞ்சிட்டாங்க. பதிஞ்சதுனால இவங்களோட ஒரே தீர்வு விவாகரத்து வாங்கியே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. 2 பேர்த்துக்குமே பெரிய மன உளைச்சல். ஒரு கல்யாணமே நடக்கலை, கடைசியில் 2 பேருமே கோர்ட்டுக்கு படியேறி நீதிமன்றத்தில் விவாகரத்து வாங்கிட்டு அடுத்த வாழ்க்கைக்கு போனாங்க. இது எப்படி தான் இருந்தாலும் இந்த விவாகரத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மனதளவில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இதனால் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, எந்த விஷயங்களிலுமே நம்ம ஒரு கூடுதல் பொறுப்பும் ஒரு கவனமும் இருந்துக்கணும். அப்படி இருந்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடக்கிறத நம்ம தவிர்க்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.